உலக ஆய்வு அறிக்கையை நம்ம சாதாரண எடுத்துக்கூடாது. அதனால் ஒரு 5 பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த 2026 ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டு செல்லும். இந்த எல்னினோ நிகழ்வுங்கிறது இந்த வருஷம் ரொம்ப பயமுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் சூடு அதிகமாகி போச்சுன்னா வடகிழக்கு பருவக்காற்றுங்க ஐப்பசி கார்த்திகை மாதங்களையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தடாபுடான்னு ஆகணும். 1 டிகிரி கூடினாவே ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் கடலில் ஒரு சின்ன சூடு ஏறினாலும் உலக லெவலில் வந்து அது பாதிப்பு வரும். அப்போ இன்றைக்கி வந்து 3 to 4 டிகிரி கூடுதலாக வருதுன்னா ஒரு 27 டிகிரிலேருந்து 31 டிகிரிக்கு நம்ம கடல் சூடு ஏறுதுன்னா நமக்கு 2 பருவமழையிலையும் ஆபத்து வருது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அக்டோபர் நவம்பரில் கடல் கொந்தளிப்பு நேரமான பருவகாலங்களில் அப்போ கடலே கொந்தளிப்பு நிலையில தான் இருக்கும். இன்டென்சிவ் ரெயின்ஃபாலுங்கிறது ஒரு 10 நாள் 5 நாள் பெய்ய வேண்டியதை 1 ஹவரில் பெஞ்சிடும். நமக்கெல்லாம் கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து வெள்ள சாக்காடாயிடும். அக்டோபர் நவம்பரில் இதே கனமழை பெய்தால் ஊட்டி பகுதிகளிலையும் நமக்கு வந்து குன்னூர் ஊட்டி பகுதிகளிலும் இதே அளவுக்கு மண் அளவு உள்ள இடம். அதே மாதிரி வால்பாறையும் இதே மண் அளவு உள்ள. ஆக இதெல்லாம் இந்த அதிக மண் அளவில் அதிகமான ஈரப்பதம் உள்ளே போச்சுன்னா அது சொதப்பாகி அப்படியே ஒரு நிலம் நழுவும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எல்லினோ அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இந்த வார்த்தையை சூழலியல் சம்பந்தமாக பேசப்பட்டு வருது. அது குறித்து பல்வேறு ஆய்வுகளும் சில எச்சரிக்கைகளும் விடுத்திருக்கிறாங்க. அதில் பெரிய அளவில் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கூட பெரிய அளவில் ஆபத்துகளும் உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது சார்? எல்னினோ வந்துங்க இது ஒரு இயற்கை நிகழ்வு. இயற்கை நிகழ்வு ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு 5 முறை நமக்கு இது இயற்கை நிகழ்வு வந்திருக்கு. ஆமாம், 82, 83, 89, அப்புறம் 2014, 2024 4 தூரம் வந்திருக்கு. ஓகே. ஒரு பெரும் அளவில் பாதிப்பு நம்ம காமிச்சிருக்கு. இந்த எல்னினோ நிகழ்வுங்கிறது இந்த வருஷம் ரொம்ப பயமுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக வானிலை அறிக்கைகள்லாம் இருக்குது, உலக ஆய்வு நிலையங்கள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப சிறந்தது வந்து நாசா, அமெரிக்கன் இது, அப்புறம் நோவா, அப்புறம் யூரோப்பியன் மிடில் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்னு ஐரோப்பியாவினுடைய வானிலை அறிக்கைகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த கருத்து சொல்கிறாங்க. ஒத்த கருத்து என்னென்னா, இந்த வருஷம் இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ வரும். அப்போ சூப்பர் எல்னினோன்னு என்ன, எல்னினோன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே மக்களுக்கு நல்லது. ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு. எப்போல்லாம் வெப்பம் திடீரென்று ஒரு அதிகமான வெப்பம் வந்து ஆழமான பசிபிக் கடலை தாக்குது. அந்த ஆழமான பசிபிக் கடல் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில இருக்குது. அது வந்து இப்போ அது எல்னினோங்கிற நிகழ்வு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கிராமத்துக்கு எடுத்து சொன்னோம்னா, கடல் திடீர்னு சூடாகிறது. கடல் வந்து உங்களுக்கு ஒரு 23 டிகிரி, எப்பயுமே ஒரு 23 டிகிரி சராசரியில் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு 3 டிகிரி 4 டிகிரி பாதாளத்தில், மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை கிட்ட வர வந்து 23 டிகிரின்னு கடலில் வச்சுங்க சர்ஃபேஸில் 23 to 27 டிகிரி இருக்கும். இந்த அளவில் தான் அந்த ரேஞ்சு அதனுடைய உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணம் திடீர்னு வந்துங்க சூரிய ஒளி ஒரே இடத்துல ஈர்ப்பாகி அந்த இடம் ஓவர் சூடாயிரும். கடல் ஓவர் சூடு. அப்போ சூடானது என்ன பண்ணுங்க, அந்த சூடான காற்று அங்கே உள்ள வந்து காற்றினுடைய தன்மையை மாற்றும். காற்றினுடைய தன்மையை மாற்றி நமக்கு வந்து வருகிற நம்ம ஈரப்பதமான வெப்ப காற்றுகள் எப்பயும் வரும். நமக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தையோ இல்லை நமக்கு அரபிக்கடல்லையோ இந்து மகா கடல்லையோ கடல் வந்து உங்களுக்கு மேற்கு நோக்கி தான் காற்று எப்பயும் வரும். எப்பொழுதும் வந்து உங்களுக்கு வருடம் பூரா மேற்கு நோக்கி காற்று வந்துக்கிட்டு இருக்கும். அது இயற்கை விதி. இந்த மேற்கே வருகிற காற்று எப்பயுமே உங்களுக்கு எந்த காலமும் வெப்பம் கூடவும் ஈரப்பதமும் கூடவும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வெப்பமும் ஈரப்பதத்தோடு அது வரும்பொழுது அதிகமான மேகத்தை தூக்கிட்டு வரும். இந்த மேகத்தை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு அரபிக்கடலில் போய் திருப்பி அது இடது பக்கமாக சுழண்டு வடக்கு காற்றோடு சேர்ந்து சுழண்டு மேற்கு கடற்கரையில் வந்து அதிகமான மழை பெய்யும். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுங்கிற மாதத்தில், அதாவது வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 3 மாதங்களில் வந்து நல்ல மேற்கு தொடர்ச்சி வழியாக அந்த மேற்கு காற்று திருப்பி கிழக்க பூந்து மழையாக பெய்யும். அது நமக்கு ஒரு இயற்கை நிகழ்வு. அது பருவநிலைன்னு பெறும். தென்மேற்கு பருவக்காற்றுன்னு பேரும். தென்மேற்கு பருவக்காற்று வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து வருகிற காற்று, அதனால் வருகிற பருவமழை. அடுத்தது வந்து இன்னொரு வந்து ஐப்பசி கார்த்திகைங்கிற மார்கழி. இந்த 3 மாதங்களில் வந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை தமிழில், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ இந்த காலகட்டங்களில் வடக்கே இருந்து அதே காற்று வடகிழக்கு பருதுன்னு வரும்.
தென்மேற்குலேருந்து ஆப்போசிட் சைடு வடகிழக்குலேருந்து ஒரு காற்று வரும். அந்த காற்றும் இந்த நமக்கு நான் இயற்கையாக வர்ற காற்றுன்னு சொன்னேன்ல ஈரப்பதத்தோட அதோடு சேர்ந்து ஐப்பசி கார்த்திகையில் கடும் மழையை கொடுக்கும். அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவானாதான் அந்த மழை வரும். ஐப்பசி கார்த்திகையில் தாழ்வு மண்டலம்னுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கீழே வந்து ப்ரெஷர் கம்மியாகி அங்கே வந்து காற்றினுடைய அழுத்தம் உள்ள கடலில் உள்ளே வாங்கி அதை வந்து வெளியில் தள்ளும். அப்படி தள்ளும் பொழுது உங்களுக்கு சீற்றம் அதிகமாகி மழை அதிகமாக பெய்யும். எங்கன்னு கேட்டிங்கன்னா வங்கக்கடல் நம்ம வங்கக்கடல் ஓரமாக உள்ள நம்ம தமிழகம், ஆந்திரம், ஒரிசா இந்த பகுதிகளில் அருமையான கனமழையை கொடுக்கும். இலங்கையில் வந்து திரிகோணமலை, அம்பாரா இந்த கிழக்கு பகுதிகளெல்லாம் நல்ல மழையை கொடுக்கும். இப்போ இந்த எல்லினோ சூப்பர் எல்லினோ மூலமாக இதில் என்ன தாக்கத்தை அங்கே தான் வரேன். இப்போ எல்னினோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பருவமழை ரெகுலராக இருக்கும்ல. ஆமாம். அந்த பருவமழை எப்போ வரும்னா நான் சொன்ன மாதிரி மேற்கு காற்றுகள் வரும்னு சொன்னேன்ல. எப்பயுமே கிழக்கே இருந்து மேற்கே காற்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காற்றை வெள்ளைக்காரர்கள் என்ன சொன்னாங்க, அதை வந்து ட்ரேட் விண்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. அது வந்து வியாபாரத்துக்கு பாய்மர கப்பல் வந்து அங்கேருந்து உங்களுக்கு பர்மாவிலேருந்து விட்டால் நேராக இங்கே நாகப்பட்டினம் வரும். இங்கே மேலே இருந்து இதிலேருந்து உங்களுக்கு முசிறி துறைமுகம் இல்லை மேற்கு துறைமுகங்கள்லேருந்து விட்டால் அப்படியே வந்து ரோமாபுரி வரும். அதை காற்றுலேயே தள்ளிட்டு போயிடும். அது வியாபாரத்துக்கு உகந்த காற்றாக இருந்தது. அதனால் அதை வெள்ளையர்கள் வந்து ட்ரேட் விண்டுன்னு பேர் வச்சாங்க. இந்த ட்ரேட் விண்டில் வந்து எல்னினோன்னு நான் சொல்கிறேன்ல. இப்போ எல்னினோங்கிறோம்ல, எல்னினோங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் அதிகமான வெப்பத்தை உறிஞ்சி அது என்ன பண்ணுங்க, அந்த வெப்பக்காற்று வந்து கிழக்கு நோக்கி போயிடும். அந்த கிழக்கு நோக்கினா அது தென் அமெரிக்காவுக்கு வழியாக போய் தென் அமெரிக்கா பகுதிகளுக்கு போயிடும். அப்படி தென் அமெரிக்க பகுதிக்கு வந்து சூட்டோடு அந்த காற்று அங்கே போகும்போது அங்கே வந்து அதிகமான மேகமூட்டம் உண்டு. அங்கே நல்ல மழை பெஞ்சிரும். நமக்கு வர வேண்டிய ரெகுலராக வர்றது வந்து ஈரப்பதம் இல்லாமல் வறட்சியான காற்று வரும். இப்போ மேற்கே வந்து எல்னினோ நேரங்களில் வந்து கடல் சூடு அதிகமாகி போச்சுன்னா நமக்கு பாதகம். அது மேற்கு நோக்கி வருகிற ஈரப்பதமான காற்றில் ஈரம் இருக்காது. வெறும் வறட்டு காற்றாக வந்து அரேபிய கடலில் வந்தாலும் இங்கே உள்ள காற்று சுழற்சியில் இங்கே வந்து தென்மேற்கு பருவக்காற்று குறையும். அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்றுங்கிற ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்லையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தடாபுடான்னு ஆக்கணும். தடாபுடான்னு அதை வந்து காற்றழுத்த தாழ்வத்தை கண்ட மாதிரி வந்து வேகத்தை கூட்டும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகம் கூட்டுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து புயல்னு மாறும். 110 கிலோமீட்டருக்கு மேலே 160 கிலோமீட்டருக்குள்ளேனா புயல்னு வரும். 160 கிலோமீட்டருக்கு மேலே 210 கிலோமீட்டர்னா அந்த சூப்பர் சைக்ளோன் இன்னைக்கு எல்னினோவால் வருங்கிறாங்க. இந்த சூப்பர் சைக்ளோன் எதனால் வருதுன்னா கடல் வந்து அந்த இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா பகுதிகளில் சுமார் 4 டிகிரி 5 டிகிரி வரலும் கூடும். 1 டிகிரி கூடினாவே ஒரு மாதிரியாக இருக்கும். உலகத்தினுடைய 3 2 மடங்கு கடல். அதில் கடலில் ஒரு சின்ன சூடு ஏறினாலும் உலக லெவலில் வந்து அது பாதிப்பு வரும். அப்போ இன்றைக்கி வந்து 3 to 4 டிகிரி கூடுதலாக வருதுன்னா ஒரு 27 டிகிரிலேருந்து 31 டிகிரிக்கு நம்ம கடல் சூடு ஏறுதுன்னா அந்த பகுதி வந்து தென்மேற்கு அந்த தென் அமெரிக்கா பகுதிகளுக்கு அடிச கனமழையும் தடாலடி மலைகளையும் கொண்டுட்டு போவோம். நமக்கு வர்ற இயற்கை காற்றை தடை போடும். நமக்கு வருகிற மேற்கு காற்று தடைப்படும் பொழுது நமக்கு 2 பருவமழையிலையும் ஆபத்து வருது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்றில் இப்போ நீங்கள் மழையே இல்லை. இப்போ எல்லாம் வந்து மோடத்தோடு இருக்கணும். 22 டிகிரி 21 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இன்னமும் உஷ்ணம் தாங்க முடியல. சென்னையில் பருவக்காற்று குறைஞ்சிருச்சு. நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. குறுவை பயிரெலாம் நாசமாக போச்சு. இப்போ தான் டேமுக்கு இந்த வாரம் தான் கொஞ்சம் மழை அதிகரிச்சிருக்கு. இனிமேல் தான் வந்து அணைகள்லாம் திறந்து விட்டு அந்த குறுவை பயிரெலாம் எவ்வளோ தேருமோ என்ன தேருன்னு தெரியல. பட் பெரிய இது ஒரு இயற்கை வறட்சியால் பேரிடர்வு. அக்டோபர் நவம்பருங்கிற ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அந்த வறட்சியான காற்று மேற்க வருது பாருங்கள். எல்னினோ டைமில் எல்னினோங்கிற நிகழ்வு வந்தால் வறட்சியான காற்று. அந்த வறட்சியான காற்று வந்து என்ன பண்ணுங்க, நமக்கு வடகிழக்கிலேருந்து வர்ற அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காற்றையும் அதை உசுப்பிடும். அதனால ஒரு டெய்லி ஒரு 60 கிலோ ஒரு மழை பெஞ்சிட்டு அருமையான ஒரு மழையை கொடுக்கும். அதை உசுப்பிடும்போது அது வந்து 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் வேகத்துக்கு போச்சுன்னா அது புயலாக மாறும். அதை உசுப்பிடும். இந்த எல்னினோங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடும் மழைக்கு அதுதான். அங்கே கடும் மழை, மேக வெடிப்பு, கடும் மழை, திடீர் மழை. அதாவது உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து வயநாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இன்றைக்கி திடீர் மழையினால் வந்து மேக வெடிப்பு, திடீர் மழை 226 mm அட் ஏ டைமில். இப்போ 2 வாரமாக அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நல்லா குளிர்ந்து போன பூமிக்கு மேலே ஒரே நாளில் 226 mmங்கிறது 26 சென்டிமீட்டர்.
ஆ. உங்களுக்கு 26 சென்டிமீட்டர் மழை பெய்யும்போது அது 226 2.2 சென்டிமீட்டர் மழை பெய்யும்போது தாங்காது, பூமி தாங்காது. ஈரப்பதமெல்லாம் சொதன்னு ஆகி அந்த மண் அதிகமாக உள்ள பகுதியிலேருந்து மண் நழுவிடும். அந்த மண் நழுவுச்சுன்னா அது பெரிய ஒரு குன்றே நழுவும் போது நீங்கள் ஒரு கீழே ஒரு 10 வீடு இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளவு சுவாகா பண்ணிடும். அப்படி தான் நிலநடுக்கம். இந்த தடவை வந்து ஒரு டனல் பகுதிகளில் மண்ணெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஈரப்பதம் கூடமாகி அந்த இடத்துல நிலச்சரிவு வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இயற்கை பேரிடர் நம்மளை துரத்தும். இப்போ உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் நமக்கு இதே பேரிடர் வந்து உங்களுக்கு ஊட்டி வால்பாறைக்கு இதே பிரச்சனை இருக்குது. ஊட்டிலையும் அதே உங்களுக்கு இங்கே உள்ள இப்போ மேட்பாடின்னு இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டது பாருங்கள். அதேமாதிரி 24 சூரன் மலையில் வந்துச்சு. வயநாட்டில் வந்து அதே மாதிரி 2024 அட்டி பெரிய 7 கிலோமீட்டர் நிரப்பிடுச்சு ஒரே ராத்திரியில். ஆக இந்த மாதிரி நிலச்சரிவுகள் வந்து நமக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் இதே கனமழை பெய்தால் ஊட்டி பகுதிகளையும் நமக்கு வந்து குன்னூர் ஊட்டி பகுதிகளும் இதே அளவுக்கு மண்ணளவு உள்ள இடம். அதே மாதிரி வால்பாறையும் இதே மண்ணளவு உள்ள இடம். ஆக இதெல்லாம் இந்த அதிக மண் அளவில் அதிகமான ஈரப்பதம் உள்ளே போச்சுன்னா அது சொதப்பாகி அப்படியே ஒரு நிலம் நழுவும். ஒரு மலை அளவுக்கு நிலம் நழுவும் போது என்ன பண்ணுவீங்க? அதான் நிலச்சரிவுன்னு சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி நிலச்சரிவு வந்து எதிர்காலத்தில் அங்கே இப்போ மலைப்பகுதியில் இருக்கலாம். நமக்கெல்லாம் கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து வெள்ள சாக்காடாயிரும். சார் இப்போ எந்த மாதிரி மலைகள் வரும் சார்? அதாவது ஒரு ஆய்வுகாரர்கள் சொல்கிறத பார்க்கும்போது மழைக்காலங்களில் இப்போ 1 மணி நேரம் பெய்யக்கூடிய மழை வெறும் 20 நிமிடத்தில் அதுக்கு பேருங்க தட்டாலடி மழைன்னு சொன்னாங்க. ஆமாம், அது தமிழில் நான் இன்டென்சிவ் ரெயின்ஃபாலுங்கிறது ஒரு 10 நாள் 5 நாள் பெய்ய வேண்டியதை 1 ஹவரில் பெஞ்சிடும். விடாமல் தட்டன்னு அடிச்சிங்க. நம்ம எதுவுமே நிலமும் வாங்க முடியாது, நீர்வரத்தை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிடிக்கவும் முடியாது. அதை கடலுக்கு ஓடும். அந்த கடலுக்கு ஓடுற இடைப்பட்ட பகுதிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். தாழ்வு மண்டலம் தாழ்வான பகுதியெல்லாம் கிரிச்சு அந்த ஆற்று நாசப்படுத்தி விட்டு தான் அங்கே போய் கடலுக்கு போகும். கடல் கொந்தளிப்பில் இருக்கும் அந்த நேரம். அக்டோபர் நவம்பரில் கடல் கொந்தளிப்பு நேரமான பருவ காலங்களில் அப்போ கடலே கொந்தளிப்பு நிலையில் தான் இருக்கும். திருப்பி அனுப்பி அப்போ என்ன பண்ணுங்க, இதை வாங்காது. இங்கே வந்து உள்நாட்டிலேருந்து போகிற தண்ணி அது வாங்காது. அப்போ இது தண்ணி மிதந்து அதுதான் வெள்ளம் வரும். ஓகே ஓகே. ஆமாம், தண்ணியை வாங்காது. கடல் தண்ணியை வாங்காத பொழுது ஒரு கூவமோ அடையாறோ வர்ற மேற்கே இருந்து வருகிற தண்ணியை கடலுக்குள்ளே வாங்காது. அப்போ இது எந்திரிக்கும். அப்படியே கீழே எந்திரிச்சு அப்படியே நகர்ப்புற பகுதிகளில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா தண்ணி போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, காங்கிரீட் எல்லாம். அப்போ தண்ணி அப்படியே மேலே எந்திரிக்கும். நம்ம வந்து நமக்கு எவ்வளவு தான் நமக்கு வடிகால் வாய்க்கால்லாம் வச்சு அமைச்சிருந்தாலும் அதெல்லாம் தாங்காது. அந்த சடாலடி மலைக்கு எந்த வடிகால் உங்களுக்கு தாங்கும்? அதனால் நகர்ப்புற ஏரியாவில் தாழ்வான ஏரியா அந்த ஆற்றுப்படுகைகள் இருக்கு பாருங்கள். தாமிரபரணி, வைகை, காவேரி நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து எல்லாமே ஆற்று படுகைகள் ஏரியாலாம் ரொம்ப முன்ஜாக்கிரதையோடு இருக்கும். இந்த வருஷம் எல்லாரும் ஒருங்கிணைத்து, அது அரசோடு மக்களும் சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைத்து பேரிடர் மேலாண்மை பண்ணணும். எந்தெந்த மடங்களில் மழையுடைய இது இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? நமக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நீர்பிடிப்பு பகுதி. அது காவேரியாக இருக்கட்டும், வைகையாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், மற்ற சிறு சிறு ஆறுகள் ஓடைகளாக எல்லாம் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் வருது. இங்கே இருக்கிற பகுதிகள்லாம் தடாலடி மழை வரும்பொழுது அது எல்லாமே ஆற்றினுடைய படுகைகள்லாம் அடிச்சு தடாப்படான்னு தான் வரும். அந்த மழையை தாங்காது. அந்த ஆற்றுனுடைய அளவு கொள்ளளவு தாங்காது. அதுக்கு மேலே தண்ணி மேலே வரும். அப்போ மேலே தண்ணி வரும்போது கரையெல்லாம் மேலே எங்கெங்கே வீக்கான கரை இருக்கோ அங்கெல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு மேலே புரண்டு வரும். அந்த மாதிரி பேராபத்துகள் பேரிடர்வுகள் தான் பூமத்திய ரேகை சுற்றில நாடுகளுக்கு இருக்குது. இந்த ஆபத்து வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் பூமத்திய ரேகை சுற்றில் உள்ள நாடுகளுக்கு இந்த எல்னினோவால் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அதில் நம்ம ரொம்ப தாக்கப்படுறது வந்து நம்மளுடைய வங்கக்கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பருவக்காற்றால் ஐப்பசி கார்த்திகையில் பருவக்காற்று சீற்றம் அதிகமோ அந்த சீற்றத்தோடு இந்த எல்னினோவும் சீற்றம் கூட வந்து 4-5 மடங்கு சீற்றம் ஆகிடும். அப்போ 5 மடங்கு மேலே சீற்றம் ஆகும்போது தடாலடி மழை, மேக வெடிப்பு, அதனால் உண்டாகிற வெள்ளம், இதெல்லாம் வந்து ஐப்பசி கார்த்திகையில். இப்போ நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று இப்போ இல்லை, இப்போ வறட்சி. பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 26 முதல் பகுதி வறட்சிக்கு போயிட்டோம். 2ஆம் பகுதியை நம்ம அடுத்து எதிர்கொள்ளணும். செப்டம்பர்லேருந்து நம்ம பேரிடர் நடவடிக்கை எல்லாரும் அரசாங்கம், தனிநபர்கள், ஊராட்சி நிலைய மக்கள், ஊரில் ஒவ்வொரு பகுதியிலையும் கடலோர மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள், நீர்பிடிப்பு பகுதி எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்க. வெள்ளம் பாதிக்கலாம். அதாவதுங்க உலக ஆய்வு அறிக்கையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது.
ஆமாம். அதனால் ஒரு 5 பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த 2026 ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டு செல்லும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய வார்த்தையை நமக்கு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பாதிப்புன்னு நமக்கு தெரியும். இது சாதாரணமாகவே வந்து உள்ள காலங்களில் எப்படி புயல்லாம் வருது, இப்போ எல்னினோங்கும்போது சூப்பர் சைக்கிளோங்கும்போது சூப்பர் அதிதீவிர புயல்னு சொல்லும் பொழுது அதிதீவிர புயல் வந்து எப்படி வரும், எந்த இடத்துல வரும், பொதுவாக வந்து நாகப்பட்டினத்துக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில தான் அடிச்சிருக்குது. இந்த அதிதீவிர புயல் பாதையை பார்த்தீங்கன்னா பொதுவாக நாகப்பட்டினத்துக்கு எதுக்கு தான், ஆனால் எந்த பக்கத்தில் அடிக்கும், எந்த இடத்துல அடிக்கும் என்னெல்லாம் தெரியாது. சென்னைக்கு மட்டும் இல்லை, மற்ற இடங்களுக்கு இல்லை, பாதிப்பு. நாகப்பட்டினம் டு விசாகப்பட்டினம் எந்த இடத்துல வேணாலும் கரையேறலாம். அதுக்கு வந்து ஜோதிடம் சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே. புயலினுடைய பாதை அன்னையும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கழிக்கணும். அது இப்போ அதுவும் ஏமாத்துது. போன வருஷம் 24 வந்த புயல் வந்து பாதியிலே நின்றுக்கிட்டு ஏமாற்றி அப்படியே வடக்கமாக போய் உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. ஒரே இடத்துல நின்றதெல்லாம் ஒரே இடத்துல நின்று ஆளை மிரட்டுச்சு. அதனால இன்னைக்கு அந்த மிரட்டல்லாம் இப்போ தான் வந்து புதுசு. இந்த மாதிரி புது 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 வானிலை மாற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு. வானமண்டலத்துக்கு நம்ம வந்து பெட்ரோலு, டீசல், நிலக்கரி இதெல்லாம் எரிச்சு தான் நம்ம மின்சாரத்தை கொடுக்குறோம், இல்லைன்னா என்ஜின் ஓட்டுறோம். இந்த இதில் வர்ற தீவினை வந்து அதிகமான கரியமில வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்கிறோம். அது உமிழ நம்ம பானையில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் ஃப்ளாஸ்கில் தண்ணி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வானம் சூடாயிடுச்சு. வானம் சூடாகி தன்னுடைய நிலைமையை அது இழக்கும் பொழுது இது அதிதீவிரமாக கடலையும் பூமியும் தாக்கும். சின்ன ஒரு இதுதான். இப்போ வந்து உங்களுக்கு வானமண்டலம் பாதிப்பில் இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் இல்லை. வானமண்டல ஆரோக்கியமான நிலை இல்லாததுக்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு. அதெல்லாம் உலக மக்கள்லாம் இப்போ குறைக்கிறதுக்கு எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சோலார், அதாவது சூரிய ஒளி சக்தி, காற்றாலைகள் எல்லா வெவ்வேறு மரபுசாரா எரிசக்தி எல்லாம் போயிட்டு உலக நாடுகள் எல்லாம் பாடுபடுறாங்க. இருந்தாலும் அவங்கவுங்க நாகரிகத்தையோ இப்போ தொழில் புரட்சியோ அவங்களால தடுக்க முடியாது. இல்லை, இப்போ தமிழகமே நம்ம இப்போ தான் குயிக்காக வளர்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பெருசாக நம்ம எரிசக்தி துறையில் வந்து பெரிய ஒரு அற்புதம் பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனால் வளர்ச்சி குன்றிடும். வளர்ச்சி குன்றி எந்த மாநிலமோ இல்லை எந்த மக்களும் இன்றைக்கி தயாராக இல்லை. அதனால் வளர்ச்சியையும் பார்க்கணும், மரபுசாரா எரிசக்திக்கு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தாங்க இதுக்கு ஒரு வானமண்டலத்தை வந்து ஒரு ஆரோக்கியமாக வைக்கிற காலகட்டம். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.